உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். விலையேற்றம் மற்றும் விநியோக தடைகளால் கடந்த ஏப்ரல் மாதம் இந்தியாவின் எல்பிஜி பயன்பாடு 16% சரிந்துள்ளது. பெட்ரோலிய அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பெட்ரோலிய திட்டமிடல் மற்றும் பகுப்பாய்வு பிரிவு வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களின்படி இவ்வாண்டு ஏப்ரல் மாதம் உள்நாட்டு எல்பிஜி நுகர்வு கடந்த ஆண்டின் இதே மாதத்துடன் ஒப்பிடுகையில் 16.16% குறைந்துள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 2.62 மில்லியன் டன்களாக இருந்த எல்பிஜி நுகர்வு இவ்வாண்டு 2.2 மில்லியன் டன்களாக சரிந்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் உள்நாட்டு எல்பிஜி நுகர்வு 2.379 மில்லியன் டன்களாக இருந்தது. எரிசக்தி விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள உலகளாவிய இடையூறுகள் மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான எல்பிஜி விலையேற்றம் மற்றும் கட்டுப்பாடுகள் போன்ற ஒன்றிய அரசின் நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. இந்தியா தனது எல்பிஜி தேவைகளுக்காக இறக்குமதியை தொடர்ந்து பெருமளவில் சார்ந்துள்ளது. இதில் சுமார் 60% விநியோகம் சர்வதேச சந்தைகளில் இருந்து பெறப்படுகிறது. இதில் கணிசமான அளவு ஹார்முஸ் நீரிணை வழியாகவே வருவது குறிப்பிடத்தக்கது. விலையேற்றம் மற்றும் விநியோக தடைகளால் கடந்த ஏப்ரல் மாதம் இந்தியாவின் எல்பிஜி பயன்பாடு 16% சரிந்துள்ளது. பெட்ரோலிய அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பெட்ரோலிய திட்டமிடல் மற்றும் பகுப்பாய்வு பிரிவு வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களின்படி இவ்வாண்டு ஏப்ரல் மாதம் உள்நாட்டு எல்பிஜி நுகர்வு கடந்த ஆண்டின் இதே மாதத்துடன் ஒப்பிடுகையில் 16.16% குறைந்துள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 2.62 மில்லியன் டன்களாக இருந்த எல்பிஜி நுகர்வு இவ்வாண்டு 2.2 மில்லியன் டன்களாக சரிந்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் உள்நாட்டு எல்பிஜி நுகர்வு 2.379 மில்லியன் டன்களாக இருந்தது. எரிசக்தி விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள உலகளாவிய இடையூறுகள் மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான எல்பிஜி விலையேற்றம் மற்றும் கட்டுப்பாடுகள் போன்ற ஒன்றிய அரசின் நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. இந்தியா தனது எல்பிஜி தேவைகளுக்காக இறக்குமதியை தொடர்ந்து பெருமளவில் சார்ந்துள்ளது. இதில் சுமார் 60% விநியோகம் சர்வதேச சந்தைகளில் இருந்து பெறப்படுகிறது. இதில் கணிசமான அளவு ஹார்முஸ் நீரிணை வழியாகவே வருவது குறிப்பிடத்தக்கது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.